நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 604வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா திரிசதி. திரிசதினால 300 நாமாவளி. நல்லா ஞாபகங்க. சதம்னா 100, திரிசதம்னா 300. திரிசதி இது திரிசதியை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது. இது ஏன் அது மாதிரி இருக்குன்னா, பஞ்சதசி கைகேயி லஹரி, ஹசக லஹரி, சகலஹரி. இது பஞ்சதசி 15 எழுத்து. கைகேயி லஹரி, ஹசக லஹரி, சகலஹரி. திருப்பி 3வது சொல்கிறேன். கைகேயி லஹரி, ஹசக லஹரி, சகலஹரி. பஞ்சதசி. ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி. 15 × 20 300. அப்படி புனையப்பட்டிருக்கு. இதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸே. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லலிதா திரிசதியினுடைய இம்பார்ட்டன்ஸே அந்த பஞ்சதசியிலேருந்து எடுத்ததுனால. அது நிறைய பேருடைய கூற்று என்னென்னா, பஞ்சதசி 37 நம்மெல்லாம் லலிதா திரிசதி பண்ண வேண்டாம்லாம் சொல்லுவார். அப்போ பாவம் எல்லோரும் 37 அமைக்க முடியுமா? நாட் ஆல் நெசசரி. இது அம்பாள் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பயமுடிச்சு விட்டுறா ஜனங்களை. பக்கத்திலே போகிறதுக்கு பயப்படுறா சில பேர். ஸ்ரீவித்யானால ஒரு பயம் கலந்த உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்திடுறா. அது தப்பு. அது மாதிரி கூடாது. அம்பாள் காருண்ய ஸ்வரூபி. அவள் நாக்கு தொக்க போட்டு குரம்பல்லோட பயங்கரமாக உட்காந்துட்டு கிடையாது. அவள் காருண்ய ஸ்வரூபியாக இருக்கான்னு சொல்லு. காளியே காருண்ய ஸ்வரூபியான்னு சொல்லியிருக்கு. இவள் ஏன் பயமுறுத்துறா அப்படின்னு சொல்லி புரியலன்ட்டு மற்றவா கற்றுக்கூடாதுன்னு சொல்கிற எண்ணத்தில் சொல்கிறாள் இந்த மாதிரிலாம். பட் ஒன் திங், திருசதி சொல்லும்போது திருசதியை அர்ச்சனை படிச்சுட்டா அதுக்கப்புறமா பூஜை கிடையாது. திருசதி we should apply or recite finally இந்த பூஜா. சர்வ பூர்த்திகரம் பேர் திருசதி. பேர் சர்வ பூர்த்திகரம் பேர் திருசதி. கடைசியாக சொல்ல வேண்டியது அது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் திருசதி சொல்லும்போது. இந்த திருசதியில் இந்த ஹிரிங்காரம், அது எல்லா எழுத்துக்கும் 20 நாமாவளி சொல்கிறா இல்லையா? அந்த ஹிரிங்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு பின்னாடி. இந்த மெயினாக அதை தான் டச் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் 300 சொல்லிட்டு முடியாததுனால இந்த ஹிரிங்காரம் அதுதான் திருசதியை சொல்லக்கூடிய ஹிரிங்காரமும். அப்புறம் சில நாமாவளிகள். அதில் என்னென்ன சொல்ல பாருங்க. சில முக்கியமான நாமாவளி சொல்லிடுறேன். அதை சொல்லிகிட்டே இருந்தாலே அதுவே மந்திரபூர்வமாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த கடைசியே 20 நாமாவளி. அந்த ஹிரிங்காரம், இந்த ஹிரிங்கார நாமாவளி படிக்கிறேன். ஓம் ஹிரிங்கார மூர்த்தி என்ன ஐங்கிரீம் ஸ்ரீம் சொல்லலாம் அர்ச்சனை பண்ணும்போது. இல்லைன்னா வெறும் ஹ்ரீம் சொல்லிவிட்டு ஓம் சொல்லிவிட்டு அந்த நாமாவளி சொல்லிடலாம். நான் வெறுமை சொல்கிறேன் இப்போ. ஓம் க்ரீங்கார மூர்த்தியை நமக. ஓம் க்ரீங்கார சௌத சிங்க கபோதிகாய நமக. ஓம் க்ரீங்கார துப்தாப்தி சுதாய நமக. ஓம் க்ரீங்கார கமிலேந்திரியாய நமக. ஓம் க்ரீங்கார மணிதீபாஷே நமக. ஓம் க்ரீங்கார தருதாரிகாய நமக. ஓம் க்ரீங்கார பேடபனிகை நமக. ஓம் க்ரீங்கார தச பிம்பிதாய நமக. ஓம் க்ரீங்கார கோசா திலதாய நமக. ஓம் க்ரீங்கார ஆஸ்தானந்தத்தக்கே நமக. ஓம் க்ரீங்கார சுத்திகா முக்தாமணியே நமக. ஓம் க்ரீங்கார போதிதாய நமக. ஓம் க்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரமபுத்திரிகாய நமக. ஓம் க்ரீங்கார வேதோபனிஷதே நமக. ஓம் க்ரீங்காராத்மர தட்சிணாய நமக. ஓம் க்ரீங்கார நந்தனாராப நபகல்பவல்லரியே நமக. ஓம் க்ரீங்கார ஹிமவத் கங்காய நமக. ஓம் க்ரீங்கார நவ கௌசுபாய நமக. ஓம் க்ரீங்கார மந்திர சர்வஸ்வாய நமக. ஓம் க்ரீங்கார பரசௌக்கியதாயே நமக. இதில் முக்கியமாக சொல்கிறது க்ரீங்கார பேடகமணியே நமகன்னு அது ஒன்று வருது. அது அதாவது அந்த அம்பாளுடைய மண்டபம் கோசா சிலதா நமக்கு ஸ்க்ரீன் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி
கிரீங்கார அதை கிரீங்கார ஆஸ்தான தர்த்தக்கே நமக அப்படின்னு வருது. அம்பாளுடைய இதில் ஆஸ்தான தர்த்தக்கியா இருக்கிறது. அடுத்து வந்து பாருங்க, கிரீங்கார ஹிமவத் கங்காய நமக, அது முக்கியமான நாமாவளியும். கிரீங்கார மந்த சர்வஸ்வாய்ம, இந்த ஹ்ரீம் பீஜாட்சரம் தான் மெயினாக கவனிக்க வேண்டியது. ஹ்ரீம்னால ஹிர்லேக்கா, அந்த ஒரு மூடமான மனிதன் உட்காந்துட்டுருக்கான், ஒரு வேடம் தடுத்தின்னு வரான் பண்ணியை, அது ஓடி போய் ஒடிச்சுக்கு பின்னாடி ஓடிடுது. இவனுக்கு பின்னாடி இந்த துரத்தின்னு வந்த விலங்கு எந்த சைடு போச்சுன்னு கேட்குறான். ஹிர்ன்னு சொல்கிறான். அது என்னங்க போச்சுன்னு கூட சொல்லுறது இல்லை. அந்த வாயிலேருந்து அந்த ஹிரீக்காரம் வெளியிட்ட வந்தோடனே அவனுக்கு பல சகதல பற்றியும் அம்பாள் உள்பாய்ச்சிருக்கான்னு சொல்லியிருக்கு. இது புராண காலத்து கதை. இதில் வந்து நேற்று 1 or 2 days முன்னாடி என்னுடைய மருமான் சுந்தரன் இருக்கான் அம்பத்தூரில். எனக்கு வந்து 12 மருமானம் தான். இப்போ 3 மருமான் போயிட்டான். இப்போ 9 பேர் இருக்கா. மருமான்கள் 7 பேர் இருக்கா, மருமாள்கள். ஸோ அதில் ஒரு இந்த பையன் வந்து சுந்தர்ன்ற பையன் வந்து பெரிய அக்காவோட பையன், ரொம்ப நல்ல நாலேஜபிள் பாய். அவன் வந்து சொல்லியிருந்தான், நான் வந்து மாமா மாதிரி மனசே தோணி சொல்கிறான், நான் வந்து பூஜா கிரகத்தை வந்து க்ளீன் பண்ணினால அதை நல்லா பெருக்கி கிறுக்கி எடுத்தினா உன்னை செல்வத்தை பெருக்கிறேன்னு நம்பா சொல்கிறான். அதனால் பூஜா கிரகத்தை வீட்டெல்லாம் பெருக்குவான். வேலைக்கார தான் இருக்கா, நல்ல வெல்டுடி ஃபேமிலி. பட் ஹீ வில் டூ சர்டன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அம்பாள். நான் சொல்லுவான் மாதிரி அம்பாளே சொல்கிற மாதிரி சொல்கிறான் மாமா, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பெருக்கி தொடச்சி இதெல்லாம் பண்ணால் உன்னுடைய வந்து தொடச்சா பூஜை ரூமில் நல்லா தொடச்சா ஈரத்துணி வச்சு தொடச்சி அதை பிடிஞ்சி வச்சுக்கலேன், உன்னுடைய இந்த துக்கத்தெல்லாம் தொடச்சிடுறேன்றா அம்பாள். பெருக்கினா உன் செல்வத்தை பெருக்கிறேன்றா. அது மாதிரி ஒவ்வொரு இதுவாக சொன்னோம், ஒரு வார்த்தைகளை சொன்னோம், ஒரு 4-5 வார்த்தை சொன்னான். எல்லாம் ஞாபகம் வரல எனக்கு. ரொம்ப அழகாக அதை என்ஜாய் பண்ணி சொன்னான். தீக்ஷோரனை அம்பாள் இது பண்ணும்போது அந்த இந்த இதில் லலிதா திருஷ்டியில் நிறைய வார்த்தைகள் வந்து இது மாதிரி தான் வருது. அதாவது ஹ்ரீங்காரம்ன்ற பெட்டி, ஹ்ரீங்கார பேட்டக்கமடியே நமக்கு அந்த பாக்ஸ் உள்ள அந்த ஹ்ரீங்காரமாக இருக்காவோ அது சுத்திகா முக்தாமடியே நமக்கு, அது வந்து ரத்தனங்களில் ஒத்தியாக இருக்கா, அதில் அது மாதிரிலாம் வருது. ஸோ ஒவ்வொரு இதுவும் அந்த 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 கடைசி இந்த 20 நாமாவளி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இப்போ சுதா சேஷையன் அவள் அழகாக சொல்லியிருக்கா. ஒன்று அப்படியே கிளிகிற மாதிரி பேசும்போது ரொம்ப அழகாக, அதாவது மூஞ்சி லட்சம் மாதிரிலாம் இருக்காது. சில பேர் வந்து கச்சா கச்சா பேசுகிறார். இப்போ பேசுகிறதே வந்து அமைதியான பெண்மணி, ரொம்ப ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவ. அவள் வந்து சான்சலராக இருக்காது யூனிவர்சிட்டியில். ஆனால் அவள் வந்து பாருங்க மெடிக்கல் லைனில் பெரிய லெவலில் இருக்கவா டாக்டர் சுதா சேஷன். ஆனால் பேசுகிறதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் பேசும்போது அப்படியே அதில் மெய் மறந்து அதுலேயே உட்காந்து அப்படியே பேசுவோம். அவள் லெக்சர்ஸில் கேட்கலாம். அவள் பேசின இந்த இது என்ன லலிதா திருஷ்டிக்கு உண்டான அந்த அர்த்தங்கள் பாஷ்யத்தை கேளுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை கண்ணை முடினே கேட்கலாம் அவள் பேசுகிறத. ஸோ அந்த இந்த இதில் வந்து லலிதா திருஷ்டியை ஹைக்ரீவர் வந்து அகசியை சொல்லி தரும்போது எனக்கு தனியாக சொல்லித்தரல, நீங்கள் ஃபுல்லாக ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு அகசியை சொல்லும்போது அப்போ அம்பாளே உதயமாகி சொல்லிடுறா. சொல்லிக்கூடிய அவனுடைய சிஷ்யன் தான் அவனை சொல்லிக்கூடி சொல்லும்போது இந்த திருசதியை சொல்லித்தர வருது. இங்கே இது காஞ்சிபுரத்தில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, திருசதி நிறைய பேர் வந்து ஆமாம் இது படிக்கலாம். ஒன்று ரன்னிங் மேட்டராக படிச்சிடலாம், அது ஒன்று. அர்ச்சனைன்னு ஆரம்பித்தான் இப்போ நெய்வேத்தியம் இல்லாமல் பண்ண முடியாது. அர்ச்சனையை நல்லா சொல்லணும். சுப்ரீமோவை கூட பார்த்து வச்சிருக்கோம் ஆற்றுல. அவளை அப்படியே பார்த்துச்சினப்போ தண்ணி கொடுக்காம வச்சுருப்போம்மா. ஸோ ஏதானு வந்து அந்த நீர்மோர் பானகம் பானகம் ஒரு இது வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்வீட் வைக்கணும். அதாவது கேசரியாக இருக்கலாம், சக்கரை பொங்கலாக இருக்கலாம், பாயசமாக இருக்கலாம், அன்னங்கள் சித்திரான்னங்கள் இதோட இருக்கலாம். இதில் வந்து புளியஞ்சாதம் சேர்க்கக்கூடாது, அது கூட ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது
அம்பாளுக்கு உண்டானது 6 விதமான அன்னங்கள் சொல்லிருக்கு. பாயச அன்னம் அரிசி குருணையில் பண்ணி அதை வந்து பால்லையே வேக வைக்கணும். அரிசி குருணையை கேரளா டைப் அது வேக வச்சு அப்புறமா வந்து அதுக்கு வெல்லம் போட்டு தேங்காய் பால் விடுவா, பாலையும் விடலாம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணுறது. இது பாயச அன்னம். அதில் தான் பண்ணோம், வேறு ப்ராடக்ட் சேர்க்கக்கூடாது. இல்லை இது வேணால் பைத்தம்பருப்பு வேணால் சேர்க்கலாம், நார்மலாக சேர்க்க மாட்டாங்க கூட. அடுத்தது தத்தியானம் தயிர் சாதம் 2. 3வது முக்தான்னம் வெண்பொங்கல் 3. ஹரித்ரானம் 4. அது மஞ்சள் நிற அன்னம் சொல்லியிருக்கு, அதாவது எலுமிச்சம்பழ சாதம். இது 4ஆயிடுது. அதாவது பாயச அன்னம், தத்தியான்னம், அடுத்து வந்து ஹரித்ரான்னம், அடுத்தது குடான்னம் சக்கரை பொங்கல் அது, அப்புறமா வந்து முக்தான்னம் வெண்பொங்கல். இது 5 ஆயிடுத்து. 6வது சிக்னோதன பிரியான்னு சொல்லியிருக்கு, அதாவது நெய் கலந்த அன்னம். வெறும் நெய் வச்சு போட முடியுமா? லைட்டாக உப்பு சேர்த்து மிளகு சீரத்தை நெய்யில் வறுத்து அதை பொடி பண்ணி வறுத்து கூட வறுத்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்து இதை கலந்து போடுறது. இந்த 6 அன்னங்கள் தான் அம்பாள் எடுத்துக்கிறான்னு இருக்கு. சகல விதமான அன்னங்களை ஏற்றுக்கிறேன்னு ஒரு லைனில் வருது. அப்போ என்னன்னா இதெல்லாம் சேர்த்து தான் சகல விதமான அன்னங்களை புளியஞ்சாதத்தை எடுத்து அகைன் ரிப்பீட், புளியஞ்சாதம் ஆகாது. பெருமாள் கோவிலான பண்ணுறேன், பட் புளியஞ்சாதம் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆக்சுவலி. ஸோ அது சேர்க்கக்கூடாது. அது இல்லாமல் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லலிதா திருசதியெல்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு சுப்ரீமோ கூட உட்காந்து வச்சு பண்ணும்போது அதுக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணால் அவ்வளோவா இது சொல்லப்படல. இதுலேயே திரிபுராரசி படிக்கும்போது சொல்கிறான், அம்பாள் தனக்கு சுண்டல் கூட நைவேத்தியம் பண்ண சொல்கிறான், அது கூட பண்ணலாம். பட் இந்த நைவேத்தியம் இதுக்கு வந்து திருசதி சகசரநாமத்தில் பண்ணால் ஸ்வீட் இருக்கணும் இருக்கு. கேசரி சொல்லப்படல, பட் ஈஸியாக இருக்குது, நமக்கு கேசரி பண்ணிடுறோம். கேசரி பண்ணால் அந்த மஞ்சள் கலர் இந்த முஸ்லீம் போடுற மாதிரி ஆரஞ்சு கலர் அள்ளி போடக்கூடாது. குங்குமப்பூ போட்டு பாலில் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி பாலை விட்டு நல்லா குங்குமத்தை ஊற போட்டாச்சு, அது கலந்து ஆரஞ்சு கலரில் வரும், அதை ஆட் பண்ணிடணும். அதில் கேசரி இல்லை, இப்படி தான் பண்ணோன்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ண அம்பாள் இஸ் மச் ப்ரைஸு. ஸோ இதை நினைவு கொண்டு எல்லாம் செயல்படுமான்னு சொல்லி லலிதா திருசதியை பாராயணம் பண்ணால் அர்ச்சனையாக பண்ணால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ லலிதா திருசதியை வந்து திருப்பி கேட்குறா சில பேர், அதுக்காக தான் நான் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி இவ்வளோ நாளாக பேசலை, இதை பற்றி இன்றைக்கி தான் பேசுகிறேன். லலிதா திருசதிக்கு அப்புறம் வேறு எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. சர்வ பூர்த்திகரம் பேர் அதுதான் ஃபைனலாக இருக்கணும். இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைய செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷனே பத்தாது, கிட்டத்தட்ட 10 மாதம் கணக்கில் போன வருஷம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 10 மாதம் ஆகிடுது. 10 மாதத்தில் 5000 பேர் கூட வரல. ஓகே, இப்போ இந்த இது தெரிஞ்ச வாழ்க்கைலாம் ஷேர் பண்ணுங்க, அவளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வேண்டுதலோடு நான் நிறைவு செய்கிறேன்.